வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒன் அனதர் வீடியோ ஆஃப் யுவர் ஒன் அண்ட் ஒன்லி சக்தி ஆன் ஸ்க்ரீன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னர்கட்டா நேஷனல் பார்க் இன் பெங்களூரு. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி பெங்களூர் ஏர்போர்ட் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும், அதே மாதிரி தான் பன்னர்கட்டா நேஷனல் பார்க்கும் பெங்களூருக்கு அவுட் சைட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரு 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நான் இப்போ தான் இங்கே வந்து நின்றுருக்கு. அவ்வளோ டிராஃபிக்கு. மதியானம் ஒரு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணால் 4 மணிக்கு தான் இங்கே வந்து ரீச்சே ஆகிருக்கும். ஸோ உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜீப் சஃபாரி, பஸ் சஃபாரி, எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துக்கிட்டு போயிட்டு ஜூவை சுற்றி பார்க்குறது, லைக் பறக்கிறது, தவழ்கிறது, ஓடுறது, சுற்றுறது எல்லாமே இருக்குது உள்ள. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாமே காட்ட ட்ரை பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஒரு ½ an hour ஆஃப் வாக்குக்கு அப்புறம் இப்போதான் இங்கே வந்து பன்னர்கட்டா பயாலஜிக்கல் பார்க்கோட என்ட்ரன்ஸை வந்துக்கிட்டு வெஹிக்கிள் பார்க்கிங்லேயே வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ பை யுவர் டிக்கெட்ஸ்னு இங்கேயே போட்டு நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்குது. அதை வந்துட்டு வெப்சைட்டும் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப 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 நல்லது. ஏன்னா சண்டே அந்த மாதிரியான டைம்லலாம் க்யூவே பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெருசாக நிற்குது. ஸோ அவ்வளோ பெரிய க்யூ இருக்கும்போது நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரது இட்ஸ் வெரி சஜஸ்டபிள் திங்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலி மக்களே, இப்போதான் டிக்கெட் எடுத்து முடிச்சிருக்கோம். ஒரு ஆளுக்கு 100 rupees ஜூவோட என்ட்ரி, அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு ஒரு ஆளுக்கு 50 rupees. நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பார்க் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 kilometer சரௌண்டிங்ஸில் இன்டோரில் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே எப்படி இருக்குங்கிறது இப்போ தான் போய் பார்க்க போகிறோம். மக்களே, இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை பார்க். ஒரு இன்டோர் டாம் மாதிரி வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளே வந்துக்கிட்டு ஒரு 1 kilometer ஸ்பேஸில் இன்டோரில் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காங்களாமா. 2007 வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மக்களே அந்த என்ட்ரன்ஸ். நான் சொன்ன அந்த பட்டர்ஃப்ளை பார்க், தட் இன்டோர் டாம் இதுதான் என்ட்ரன்ஸ். வழியாகவே உள்ளே போகும்போதே வந்துட்டு அவங்க தெளிவாக போட்டுருவாங்க என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ரொம்ப ப்ரெட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது இது இடமே. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து சத்தியமாக நான் இது வரைக்கும் விசிட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நான் ஒன்று பார்க்குறேன். உள்ளேயே வந்துட்டு ஒரு குட்டி பாண்ட், அதை சுற்றி எல்லா பக்கமும் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. இது ராஜா பட்டாம்பூச்சி, அந்த பக்கம் ராணி பட்டாம்பூச்சின்னு ஒவ்வொன்றா உட்காந்துருக்கு. நான் போய் என் வெள்ளை கலர் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்களோடலாம் வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 2007 வந்துக்கிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் வந்துட்டு இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வந்து அவங்களே வந்து போட்டிருக்காங்க என்னென்ன வகையான பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து இங்கே இருக்குது, என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம். அங்கே பாருங்கள், கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் மக்களே, எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அதை வந்து ரொம்ப க்ளோஸராக வாட்ச் பண்ணும்போது தான் எனக்கே அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸு, லைக் அதோட ப்ரீட் என்ன, அது எந்த ஃபேமிலியோடது அப்படிங்கிறது எல்லாமே வந்துக்கிட்டு அங்கேயே போட்டிருக்காங்க. அண்ட் பின்னாடி பாருங்கள், ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் பட்டர்ஃப்ளை. லைக் இதை பற்றின ஃபேக்ட்ஸ், இதை பற்றி நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா, எப்படி அதோட லைஃப் சைக்கிள் இருக்கும், அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து அது அந்த குட்டி வார்ம்ல இருந்து அது ஒரு பட்டர்ஃப்ளையாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸோட தான் வந்துட்டு நம்மளை ஜூக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வைக்கிறாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிற்கிற கூட்டம் வந்துக்கிட்டு பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்மளை சுற்றி கூப்பிட்டு போவாங்க. ஆல்மோஸ்ட் 2 to 3 kilometers நடக்கிறதுக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னா நீங்கள் இதில் போகலாம். பட் கண்டிப்பாக ஒரு 1 hour வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து இது
ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஜீப்ராஸ். அதோ அந்த முக்குல நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் ஜிராஃபி. மீட் மிஸ்டர் ராயல் பெங்கால் டைகர். அதோ பார்த்தீங்களா அங்கே உட்காந்து சில் பண்ணிட்டு இருக்குல்ல, அவர் பேர் தான் வந்துக்கிட்டு அனுஷ்கா. சாரி, அவங்க பேர் தான் வந்துக்கிட்டு அனுஷ்கா. இப்போ வந்துட்டு பின்னாடி போட்டிங் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பட் எங்களால் இப்போ போட்டிங் போக முடியாது, அதுக்கெல்லாம் முன்னாடியே நம்ம ஸ்லாட் புக் பண்ணணும் போல் இருக்கு. அவ்வா, இந்த ஜூலையே என்னை சந்தோஷப்படுத்தின ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போர்டு தான். எக்ஸிட் 150 மீட்டர்ஸ். ஆளை விடுங்கடா சாமி. எப்பா ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கம் இருக்கும். ஆனால் நடந்து 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 போயிட்டே இருக்கும். என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு இந்தியன் 1 மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் இந்தியன் 2 மாதிரி சத்தியமாக முடியல. உள்ள ஒண்ணுமே இல்லை, நம்ம நடக்கிற டிஸ்டன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. பட் உள்ளே இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஆஸ் அ ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. பின்னாடி இருக்கிறது வந்துக்கிட்டு பேர்ட்ஸோட கேஜ். பட் அதை தாண்டி வந்துக்கிட்டு ஒரு நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டு பிராண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்படியே கிளம்பி வெளியே போகிறேன், வண்டி எடுக்கிறேன், வீட்டுக்கு போகிறேன், படுத்து தூங்குறேன். மறுபடியும் இதே மாதிரியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது திஸ் இஸ் சக்தி ஆன் ஸ்க்ரீன். பாய்.